கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மோசே இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்கிறார். இந்த உலகத்தில் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, அதாவது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அனுதினமும் வாஞ்சித்து தேடுகிற, அதிகாலை வேளைகளிலும் எப்பொழுதும் கர்த்தரையே முன்வைத்து நடக்கிற, தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற அற்புதமான தேவ பிள்ளைகளுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான சொத்துக்கள், சுகங்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், மேல் பதவிகள், அரசாங்கத்திலே பெரிய பெரிய பதவிகளை பெற்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு தேவ மனிதனைப் போல, ஒரு தேவ பிள்ளையைப் போல சந்தோஷமாய் சமாதானமாய் கர்த்தரால் பெறுகிற ஆசீர்வாதங்களோடு நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்ந்து செழித்திருப்பது அது கூடாத காரியம். ஏனென்றால் இவரே சமாதான பிரபு. ஐயா, நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் யாருடைய சமூகத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், யாருடைய சமூகத்திலே நீதியை, நியாயத்தை, அல்லது உங்களுக்கு ஒரு விடுதலையை, ரட்சிப்பை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்களோ அவரே சமாதான பிரபு என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த சமாதான பிரபு இல்லாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் எவருக்கும் எவனுக்கும் சமாதானம், மெய்யான சமாதானம் இல்லை, சமாதானம் வருவதில்லை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பேறு பெற்றவர்கள். இன்று ஒருவேளை நீங்கள் எத்தனையோ ஆபத்துகளின் மத்தியிலே, கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியிலே என் சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்று உங்கள் சொல்ல முடியாத சோதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை காலகாலமாய், ஐயா, கர்த்தர் எனக்காக சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுமா, அல்லது நான் இப்படியே அழுது அழுது கண்ணீர் விட்டு என் வாழ்க்கையே கரைந்து போகுமோ, என் வாழ்க்கை இருந்து போகுமோ என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகள், அநேகர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஐயா, எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், எனக்கு அறிந்து புரிந்து கொள்ள முடியாத வியாதிகள் எங்களை சூழ்ந்து கொள்ளுന്നത്, அல்லது எங்களை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ கடனிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் சிக்கலிலும் அகப்பட்டுக் கொண்டோம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக கர்த்தர் எல்லா சிரமங்கள், சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். அது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்பதை மறந்து விடாதிருங்கள். நீதிமான்களுக்கு வரும், தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு வரும் சோதனைகள் அநேகமாயிருக்கும். அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், துர்ச்செய்தி வரும் பொழுது கூட, இது போன்ற துர்ச்செய்திகள் ஒருவேளை வரலாம். அப்பொழுது கூட நீதிமான் சிங்கத்தை போல், நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆதலினால் தைரியமாயிருங்கள். தேவ பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்களும் உபத்திரவங்களும் அநேகமாயிருந்தாலும் கர்த்தரோ, நீங்கள் நம்பி இருக்கிற, நீங்கள் வந்து ஜெப வேளையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற, அவரையே நோக்கி பார்க்கிற, அவருக்காகவே காத்திருக்கிற இந்த அற்புதமான கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவரே உங்களோடு இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா 21:35 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. கடைசி காலங்களிலே என்ன நடக்கும், ஐயா, வரும் நாட்களிலே என்ன நடக்க போகிறது, அல்லது இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மனித சமுதாயத்தின் மீது, இந்த உலகத்தின் மீதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். லூக்கா 21:35 சுவிசேஷத்திலே, கர்த்தருடைய சுவிசேஷத்திலே கர்த்தர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். சுவிசேஷ ஆகமத்திலே, ஐயா, பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், எல்லா மனிதர்கள் மேலும், எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள் குடியிருக்கிற யாவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும், ஒரு கண்ணியை போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் என்ன
எண்ணப்படுவதற்கு இப்பொழுது இனி இப்பொழுது நடக்க போகிற எல்லா சம்பவங்களுக்கும், எல்லா விதமான மோசமான சிக்கலான மகா ஆபத்தான கொடிதான சம்பவங்களுக்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்கிறவர், சபையை எடுத்துக்கொள்ள போகிறவரும் உங்களையும் என்னையும் நடுவானத்திலே எடுத்துக்கொண்டு அந்த பரலோக மோட்ச வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு செல்ல போகிறவருமாகிய நீதிபரர் வரப்போகிறார். வரும் பொழுது நீங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு என்னையா செய்யலாம்? இவ்வளவு ஆபத்துக்கு மத்தியில் நீ கேட்டீங்கன்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த ஆபத்துகள், சிக்கல்கள், சிரமங்களில் இருந்தெல்லாம் நாம் தப்பிக்க முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்டுக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நீங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. மகாய்க்கட்டும் கொடிதுமான ஒரு காலம் வரப்போகிறது. இவர்கள் நம்பி இருந்த மனுஷகுமாரனே அடிக்கப்பட போகிறார், மரிக்க போகிறார். இவர்கள் நம்பி இருந்த, இவர்கள் உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டிருந்த அற்புதங்களின் அதிசயங்களின் நாயகர் கல்வாரி சிலுவையிலே கயவர்களால், துன்மார்க்கர்களால், தீதானவர்களால் அடித்து நொறுக்கப்பட போகிறார், மரணமடைய போகிறார். என்ன ஆகும் இவர்களுக்கு? பாருங்கள், சீசர்களுக்கு நம்பி இருந்ததெல்லாம் எல்லாம் நிர்மூலமாய் போக போகிறது. இவர்கள் நம்பி இருந்த காரியங்கள், இவர் நம்பி இருந்த நாயகர், இரட்சகர், இவர்களை விடுவிக்கிறவர், இவர்கள் நம்பி இருந்த இவர்கள் ஆசீர்வாதத்தின் மூட்டுக்கள் அழிய போகிறது. என்ன செய்யலாம்? கலங்கிக் கொண்டிருந்தவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்ன சோதனை வந்தாலும் நீங்கள் தப்பிக்கும்படியாக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. நிச்சயமாய் இந்த ஜெப நேரங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப நேரங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறவர்கள் போல ஜெபிப்பதை நிறுத்தி விடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதோ 4 நிமிடம் 5 நிமிடம் ஒரு செய்தியை கேட்டு அதோடு நிறுத்திக் கொள்ளுகிற பழக்கங்கள் உங்களுக்கு தூரமாய் போவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். காலம் அழிவை நோக்கி, இந்த உலகமும் மக்களும் மனுக்குலமும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த உலகம் அழிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், காணப்படுகிறவர்கள் எல்லோரும் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சிறு கூட்டம் பரலோகத்தை நோக்கியும், ஒரு விசாலமான பாதையில் செல்லுகிற ஒரு பெருங்கூட்டம் நரகத்தை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறது என்பதை என் சகோதர சகோதரிகள் அறிந்து கொள்ளாமல் இருப்பது பெரிய ஆபத்து என்பதனால் இன்று இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், பூமி எங்கிலும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட, அருமையான தேவ பிள்ளைகளை, குடும்பத்தை முதல்ல எடுத்துக்கிட்டா கூட அநேக குடும்பங்களிலே திடீர் ஆபத்துகள், திடீர் விவாகரத்துகள், திடீர் பிரச்சனைகள், சந்தேகங்கள், சண்டைகள், தவறான உறவுகள், விபச்சாரங்கள் அல்லது தாறுமாறான வாழ்க்கை. பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் தாறுமாறாய் போய்க் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படியாதவர்கள் போன்று, பிள்ளைகள் எல்லாம் ஏதோ பெற்றோர்களுக்கு ஒரு எதிரி கூட்டங்கள் போன்று காணப்படுகிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாத பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நோக்கி சமூகம், நம்முடைய குடும்பங்கள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாத காரியம் ஒன்றுமல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறியாத காரியம் ஒன்றுமல்ல. நன்றாய் வளர்ந்த பிள்ளைகள், எப்படி பத்திரமாய் அழகாய் சுகமாய் வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு பருவத்திலே, ஒரு சூழ்நிலையிலே, ஒரு சந்தர்ப்பத்திலே எதிரிகளை போல முடிக்கிறார்களே. ஏன்? என்ன சொன்னாலும் கேட்டவர்கள், என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று எதிரிகளை போல முறைக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், தவறாய் பேசுகிறார்கள். அவர்களோடு பேசக்கூட முடியவில்லை என்பது போன்ற பரிதாபமான சூழ்நிலைகள் அநேக குடும்பங்களிலே காணப்படுகிறது. இது ஒரு கண்ணியை போல பூமியில் எங்கும் குடியிருக்கிற ஜனங்கள் மீது இது ஒரு கண்ணியை போல வருகிறது. என் கணவன் இப்படியா இருந்த கணவன் இப்படி மாறிவிட்டாரே, இவர் இப்படி எப்படியெல்லாம் நாம் நம்பி இருந்தேன், இப்படியெல்லாம் இவர் மாறிவிட்டார் என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம்.
அன்பு சகோதர சகோதரிகளே, என் மகனா இப்படி பேசுகிறான், என் மருமகனா இப்படி பேசுகிறான், என் மருமகனா என் மகளை கட்டியவன் இப்படி பேசுவான் என்று நான் நினைக்கவே இல்லை. அவன் மகனுக்கு பதிலாக ஒரு மருமகன் அல்லவா? ஐயா, என் மருமகள் இப்படி பேசுவாள் என்று என் ஜன்மத்திலே நான் நினைத்ததே இல்லை. அவள் எனக்கு ஒரு மகளை போல ஒரு மருமகள் அல்லவா இப்படி பேசுகிறாள். என் தாயை போல் நம்பி இருந்தேனே, என் மாமியார் ஏன் இப்படி என்னோடு பேசுகிறார்கள்? ஏன் எப்படி என்னை விரோதம் பார்க்கிறார்கள்? என்னோடு ஏன் இப்படி எப்பொழுதும் என்னை தவறாய் நினைக்கிறார்கள் என்பது போன்ற ஆயிரம் பிரச்சனைகள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆயிரம் பிரச்சனைகள். எத்தனையோ குடும்பத்திலே வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் வியாதிகளும் நோய்களும் பிரச்சனைகளுமாய் காணப்படுகிறார்கள். நிம்மதி இல்லை. என்ன சாப்பிட்டாலும் நிம்மதி இல்லை, சாப்பிட முடியவில்லை. என்ன இருந்தாலும் சாப்பிட முடியவில்லை. ஐயா, எங்கள் ஆகாரத்தை இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், எங்கள் ஆகாரத்தை யாரோ சிலர் சாப்பிடுகிறார்கள், நாங்களோ பிச்சைக்காரர்களைப் போல இருக்கிறோம். பணங்கள் வருகிறது, கை நிறைய பணம் வருகிறது, எங்கே போகிறது என்று தெரியவில்லை. யார் யார் அதை சாப்பிடுகிறார்கள்? நாங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பணத்தை, சொத்தை, வருமானத்தை, எங்கள் பணத்தை யாரோ அனுபவிக்கிறார்கள். எத்தனை ஒரு மோசமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, என் பிள்ளைகளை யாரோ பிடித்துக் கொண்டு போனது போல் போய்விட்டார்கள். என்னோடு இருந்த மகன் இப்பொழுது என்னோடு இல்லை. என்னோடு இருந்த மகனும் மகளும், என் பிள்ளைகள் என்னோடு இல்லை. நான் பிள்ளைகள் அற்றவனை போல் இருக்கிறேன். பிள்ளைகள் அற்றவனை போல் இருக்கிறேன். ஐயா, தனிமை என்னை வாட்டுகிறது. சிறையில் இருப்பது போல் இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியாய் வாழ்வேன் என்று நான் என் ஜென்ம காலத்திலும் நினைத்ததே இல்லை. என் வாழ்க்கை இப்படியாய் ஒரு திக்கு தெரியாத காட்டிலே போய் நிற்கும் என்று நான் ஒரு காலமும் நினைத்ததே இல்லை. இன்று அப்படி அகப்பட்டிருக்கிறேன். யாருமே எல்லாம் இருந்தும், வீடு சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் எங்கோ ஒரு மூலையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே, ஏன் என்று கதறுகிறவர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, சந்தோஷமாய் சமாதானமாய் மனிதர் தனிமையாய் இருப்பது நல்லதென்ன என்று அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்தினாரே, இந்த மனிதன் இப்பொழுது துணையாய் இருக்க வேண்டியவன். சந்தோஷமாய் சமாதானமாய் இளம் வயதிலே தன்னுடைய மனைவியோடு மகிழ்ந்திருக்க வேண்டியவன். இன்று இருவரும் பிரிந்திருக்கிறார்கள் பல காலமாய். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏன் இந்த சிக்கல், ஏன் இந்த ஆபத்து, ஏன் இந்த துயரம் எங்கள் மீது வந்தது என்று எங்களால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. என் மகளுக்கா இப்படி? ஐயா, என் மகனுக்கா இப்படி? இவர்கள் வாழ்க்கையா இப்படி? இப்படி ஆபத்திலும் சிக்கலிலும் அசிங்கத்திலும் அகப்பட்டது போல் அகப்பட்டுக் கொண்டார்களே, என்ன செய்வது என்று தெரியாத இருக்கிறோம் என்று பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன் வந்தது இந்த ஆபத்து, ஏன் வந்தது இந்த சிக்கல்? எப்படி ஒருவேளை மந்திரங்கள், சூனியங்கள், எல்லா விதமான பெய் சூனியங்கள், மாந்திரீக கட்டுகள் மூலமாய் என் குடும்பம் சின்ன பின்னமாய் கிடக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களும், அதை நம்புகிறவர்களும், அப்படியாய் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஒருவேளை ஐயா, என்னவென்றே தெரியவில்லை, எங்கள் குடும்பத்திலே அநேகருக்கு வந்த பாடுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் ஒருவேளை பரம்பரை சாபத்தினால் வந்து எங்களை பிடித்துக் கொண்டதோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் பாருங்க, இது போன்ற எத்தனையோ காரியங்கள் இன்றும் குடும்பங்களுக்குள்ளும் வாழ்க்கைகளுக்குள்ளும். ஐயா, திடீரென நஷ்டம். எப்படி இந்த நஷ்டம் வந்தது என்று எங்களால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. எப்படி இப்படி ஒரு பெரிய கடனிலே அகப்பட்டுக் கொண்டேன்? எப்படி நான் இப்படி ஒரு பெரிய கடனும் கஷ்டமும் தோல்வியும் அவமானமும் சிறையிருப்பிலும் அகப்பட்டுக் கொண்டேன் என்று என்னால் கணக்கிட்டு பார்க்க முடியவில்லையே. அப்படியாய் சிக்கி தவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பிரச்சனைகள் ஒருவேளை உங்களை அநேகர் கட்டி வைத்த கட்டுகள் போன்று, சங்கிலிகளும் கயிறுகளும் கண்ணிகளுமாய் கட்டப்பட்டவர்கள் போன்று இருக்கிறவர்களும், சிறைப்பட்டவர்கள் போன்று இருக்கிறவர்களுமாய், ஐயா, பல்வேறு உபத்திரவங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் எங்களை சிறையிருப்பிலே அகப்பட வைத்து விட்டது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயந்து இந்த தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, இவைகள் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கவலைப்பட வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னது போல இந்த சோதனைகளிலே நான் அகப்படாதபடி, அதாவது ஒருவேளை சோதனை வந்தது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, மழை வந்தது, எல்லாம் வந்தது, அநேகர் அழிந்து போயிருக்கிறார்கள், அநேகர் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வந்த புயலிலே, வந்த ஆபத்துகளிலே, வந்த எரிமலைகளிலே, யுத்தங்களிலே, போராட்டங்களிலே,
யுத்தங்களும் போர்களும் எத்தனையோ பிரச்சனைகள், எரிமலைகள், புயல்கள், எல்லாவற்றிலும் சுனாமிகள், அழிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தப்பித்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்களே. ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், சோதனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய், வரப்போகிற சோதனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, இது ஒரு கண்ணியை போல பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், அனைத்து பிள்ளைகள் மீது, குடும்பங்களின் மீதும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் நீங்கள் என்ன செய்யலாம்? எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும், எந்த ஆபத்திலும், எந்த சிக்கலிலும் நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இது உங்கள் குடும்பங்களிலே வருகிற காரியங்களை குறித்து பேசி இருக்கிறோம். ஜனங்களுக்கு இருக்கிற காரியங்களை குறித்து பேசி இருக்கிறோம். வரும் நாட்களிலே, நாளை நீங்கள் நிச்சயமாய் இந்த உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து பேசுகிறோம். நிச்சயமாய் தியானிப்போம், ஜெபிப்போம். நிச்சயமாய் தியானித்து ஜெபித்து இந்த சோதனைகள், வரப்போகிற அழிவுகள், கண்ணியை போல் வரப்போகிற எல்லா சிக்கல்கள், ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உபத்திரவத்தின் காலம் வருகிறது, அழிவின் காலம் வருகிறது, முடிவு காலம் வருகிறது, இந்த உலகம் நிச்சயமாய் அழியும், இந்த உலகம் ஒருவேளை எல்லாம் நிர்மூலமாகி போகும் என்றெல்லாம் கேள்விப்பட்டீர்களே. இவைகளில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்று நாம் செபிப்போம். இன்று குடும்பங்களிலே வந்த ஆபத்துகளும் அழிவுகளும் எப்படி இவைகளில் இருந்து தப்பித்து செல்லலாம் என்று தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த எல்லா சிக்கல்கள், கண்ணியை போல் வருகிற எல்லா ஆபத்துகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். தயவு செய்து நீங்கள் ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். நம்முடைய சுவிசேஷ கூட்டங்களை நாம் விரைவுபடுத்தி இருக்கிறோம். கர்த்தரோ அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகத்திற்கு முடிவு உண்டாக போகிறது. ஐயா, இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கிற அல்லது நம்மோடு இருக்கிற எதுவும் நம்மோடு வருவதில்லை. ஐயா, நம்முடைய ஆதாயப்படுத்தி இந்த உலகத்திலே இருக்கிற ஆத்துமாக்களை தவிர, சுவிசேஷம் அறிவித்து நாம் எதை எதை சம்பாதித்தோமோ அந்த ஆத்துமாக்களை தவிர நம்மோடு வருகிறது ஒன்றும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். ஆதலினால் தேசம் எங்கிலும் கடந்து சென்று, மணிப்பூர் முதலாய் தேசத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு கடந்து சென்று இன்று ஆந்திராவிலே நடந்து கொண்டிருக்கிற, இன்று இரண்டாவது நாளாய் நடக்கிற இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். இன்றும் நாளையும் மாத்திரமல்ல, அடுத்த கிழமைகளிலே தொடர்ந்து நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். வரப்போகிற 23ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மணிப்பூரிலே நடக்க போகிற, நம்முடைய மறுபடியுமாய் மணிப்பூரிலே நடக்க போகிற நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய பிரயாணங்களுக்காக ஜெபியுங்கள். முடிந்தவர்கள் உதவி செய்யுங்கள். ஜெபிக்கிறவர்கள் தளராது ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாய் பரலோக வங்கிகளிலே, கணக்குகளிலே இருக்கும். நீங்கள் மறவாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பரிசுத்தம் உள்ள எங்கள் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கொடூரமாய் வரப்போகிற அழிவும் ஆபத்துகளும், பிரச்சனைகளும், துன்பங்களும், உபத்திரவுகளும், சோதனைகளும் ஒரு கண்ணியை போல் பூமி எங்கும் குடியிருக்கிற ஜனங்கள் மீது வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே நீங்கள் சொன்ன வார்த்தைகளின்படியே நடக்க போகிற அந்த காரியங்கள் ஒன்றிலும், ஒரு கண்ணியிலும், ஒரு சிக்கலிலும் உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் அகப்படாதபடி, ஐயா, தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறவர்கள் ஒருவரும் அகப்படாதபடி, எங்கள் தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒன்றும் அகப்படாதபடி ஒரு தெய்வீக அனுகிரகம், ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய், எல்லா உபத்திரவங்களும் மாறி போகும்படியாய், ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் குடும்பத்திலே ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள், ஆபத்துகள், சூறாவளி போல் சுற்றி சுற்றி சுழன்றடிக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், நன்றாடி ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் இவர்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குழப்புகிற, கெடுக்கிற, அழிக்க நினைக்கிற எல்லா சத்துரு கூட்டங்களுக்கும், சத்துரு கொண்டு வருகிற எல்லா கண்ணிகளுக்கும் இவர்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி.
இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் எங்கும் எதிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, எந்த வஞ்சகத்திலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, எந்த சதி சூனியங்களிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, ஐயா பிசாசின் எல்லா விதமான நரித்தந்திரங்களிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்கள் மீது பூரணமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சிக்கல் சிரமங்களும் மாறி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளும் தோற்று போகாதபடி, தொலைந்து போகாதபடி, ஐயா இருளிலும் அந்தகாரத்திலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இவர்கள் மீது உதிக்கும்படியாய் ஐயா உம்முடைய வெளிச்சம், உம்முடைய ஐஸ்வர்யம், ஐயா கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானமும் ரட்சிப்பும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இவர்கள் மீது ஓ லார்ட் இவர்கள் மீது வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி, ஐயா நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தீர் என்று வாசிக்கிறோமே. உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை நோய்களில் வியாதிகளில் இருந்து குணமாக்கினீர் என்று உம்முடைய வேதத்திலே வாசிக்கிறதின்படியே இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஐயா 1, 10, 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் அதிதீவிரமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடைக்கப்படும்படியாய், பிசாசின் எல்லா வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் ஓ இந்த பூமி எங்கிலும் குடியிருக்கிறவர்கள் மீது அனைவர் மேலும் விழுகிற கண்ணியை போல் விழுகிற ஆபத்துகளும் சிக்கல்களும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் தாக்காதபடி ஐயா ஒரு பெரிய பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஓ பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஒரு மகா பெரிய பாதுகாப்பு இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் சுற்றிலும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ சத்துரு மின்னலை போல வானத்தில் இருந்து விழுந்தாலும் ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய காயம் பட்ட கரத்தினால் இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா பிசாசின் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் இவர்களையோ இவர்கள் பிள்ளைகளையோ ஐயா இவர்களையோ இவர்கள் மகளையோ மகனையோ அல்லது அவருடைய வாழ்க்கையையோ என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல வேலையையோ நல்ல பொசிஷனையோ நீர் கொடுத்த அருமையான சந்தோஷத்தின் சமாதானத்தையோ திருடி விடாதபடி ஓ மைட்டி காட் இவர்களையோ இவர்கள் கணவன்மாரையோ ஓ லார்ட் இவர்கள் மனைவியையோ அல்லது குடும்ப வாழ்க்கையையோ இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தொழிலையோ ஊழியத்தையோ என் தேவனாகிய கர்த்தரே கிருபையாய் கொடுத்த நல்ல சந்தோஷத்தை சமாதானத்தையோ கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை எங்கே எப்படி விழுங்கலாமோ என்று இந்த கடைசி காலத்திலே தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று எண்ணி ஓ விரைவாய் செயல்படுகிற அந்த சத்துருவின் எல்லா ஆலோசனைகளும் அவமாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. டாடி in the mighty name of Jesus எல்லா அந்தகார சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty name of Jesus எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் அழிந்து போகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களும் நிர்மூலமாகட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Father in the mighty and holy name of Jesus அப்பா உங்க கிருபையின் கரம் ஒவ்வொருவரை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. யாரை விழுங்கலாமோ எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பொல்லாத சத்துரு ஓலா திருடனை போல கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத சத்துருவின் எல்லா கண்ணிகள் வியாதிகள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லா நோய்கள் வாதை நோய் வியாதி துன்பம் வருத்தங்களிலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா நாங்கள் இன்று தியானித்தது போன்ற எந்த ஆபத்தும் எந்த சிக்கலும் எந்த உபத்திரமும் உம்முடைய பிள்ளைகளை கண்ணியை போல் அவர்கள் மீது விழுந்து பிடிக்காதபடி ஓ வானத்தில் இருந்து மின்னலை போல சத்துருவும் நம்முடைய வல்லமையும் அவருடைய கிரியைகளும் நம்முடைய பிள்ளைகளின் மீது குடும்பங்களின் மீது விழுந்து அழிக்காதபடி என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பரிபூரண பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஒரு பரிபூரண பாதுகாப்பு உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களிலே
ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஐயா உங்க கரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுமே. ஆச்சரியமும் அதிசயமாய் இரத்த கோட்டைக்குள்ளே பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் மூடி பாதுகாக்கும்படியாய் இந்த கடைசி காலத்திலே நடக்க போகிற அழிவும் ஆபத்தும் சிக்கலும் சிரமமும் பாவமும் சாபமும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாதுகாக்கும்படியாய் இவை எவற்றிலும் அகப்பட்டு இவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடி, எந்த கண்ணியிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, எந்த சிறையிருப்பிலும் இவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடி தெய்வீக அனுகிரகமும் கிருபையும் சமாதானமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஐயா முற்றிலுமாய் இந்த குடும்பங்களை என் அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கைகளை சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. கர்த்தரே ஆளுகை செய்வீராக. நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் டாடி. இன்றும் ராஜமுந்திரி என்ற இடத்திலே ஆந்திராவிலே நடக்க போகிற இந்த அற்புதமான கூட்டங்களிலே அதிசயமும் அற்புதமும் திரளாய் நடக்கும்படியாய், திரள் கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஆமென் ஆண்டவரே. முடிவு காலத்திலே இந்த சுவிசேஷ வல்லமையான அற்புதங்களும் அடையாளங்களோடும் உற்சாகமாய் பிரசங்கிக்கப்படும்படியாய், தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் பட்டணம் எங்கிலும் பிரசங்கிக்கப்படும்படியாய் நீர் எங்களை சிறு கூட்டமான எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி இருப்பதற்காக நன்றி. இதற்காக ஜெபிக்கிற ஆதரவாய் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நூறத்தனையான 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். தொடர்ந்து நடக்க போகிற ஆந்திரா முழுவதும் நடக்க போகிற பயங்கரமான அற்புதமான அதிசயமான கூட்டங்களுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஜனவரி மாதம் முதற்கொண்டு ஜூன் மாதம் வரை 2025 சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நடக்க போகிற அற்புதமான கூட்டங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே எங்கள் காரியங்களை உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அழிவும் ஆபத்தும் சிக்கலும் சிரமமும் பயங்கரமான காரியங்களிலும் இந்த உலகத்தில் நடக்க போகிறது என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதே சமயத்திலே ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். இந்த குடும்பங்களிலேயும் கண்ணியை போல விழுந்த காரியங்களை குறித்து நாம் ஜெபித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் அதற்கேற்ற பலனையும் பாதுகாப்பையும் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஏற்படுத்துவார். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமுமான சாட்சியாய் அநேகருக்கு முன்பாக உயர்ந்திருப்பீர்கள். உன்னதங்களிலே உங்களை உட்கார வைப்பார் கர்த்தர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் குடும்ப உறவுகளை குறித்து, ஐயா குடும்ப பாதுகாப்பை குறித்து, குடும்பத்திலே ஏற்படுகிற நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற பல்வேறு காரியங்களில் இருந்து, பல்வேறு உபத்திரவங்கள், சவால்கள், சிக்கல்கள், போராட்டங்களில் இருந்து கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார், எப்படி பாதுகாக்க முடியும், நாம் எப்படி பாதுகாப்பாக சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும் என்பதை குறித்து தியானித்துவிட்டு இன்று இந்த அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறோம். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குடும்ப பாதுகாப்புக்கான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை, குடும்ப உறவுகளை சீரழிக்க நினைக்கிற துடிக்கிற எல்லா சதி துரோகங்களையும் முறியடிக்கும் யுத்த ஜெபமாய் இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நாம் சொன்னது போல பாருங்கள், இந்த உலகத்திலே ஐயா இந்த 3ஆம் உலக போருக்காக இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இனி ஒரு மாபெரும் யுத்தத்திற்காக தேசம் எங்கிலும் பாருங்கள், தேசங்கள் தோறும் யுத்த முழக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற காலம் இது. ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இவர்கள் எல்லோரும் ஆயத்தப்படுத்துகிற எல்லா அணு ஆயுதங்களை காட்டிலும் மகா வல்லமையான ஆயுதம் ஒன்று உண்டு என்றால் அது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் மாற்றி சொல்லலாகாது. ஐயா இருபுற
இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் இது மகா அற்புதமான வல்லமையான பயங்கரமான ஆயுதம், கர்த்தருடைய ஆயுதம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை போல் ஒரு மகிமையான ஆயுத வர்க்கம் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை. அதை எவருமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் இவர் வார்த்தையா இருக்கிற கடவுள். இவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஐயா, ராஜாக்களை மாத்திரமல்ல, ராணுவ தளபதிகளின் சுவாசம் எல்லாம் என் அப்பனுடைய கையில் இருக்கிறது. ஐயா, ராணுவ தளபதிகள் மாத்திரமல்ல, ராணுவங்களின் சர்வ லோகத்தின் ராணுவங்கள், ராஜாக்கள், மந்திரிமார்களுடைய சுவாசம் எல்லாம் இந்த உங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தப்படுத்தப்படலாம், யுத்த வீரர்கள் ஆயத்தப்படுத்தப்படலாம். பாருங்கள், என்ன வேண்டுமானாலும் எத்தனை ஆயிரம் கோடி ராணுவங்கள் ஆயத்தப்படுத்தப்படலாம். ஆனால் ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும். அதுபோலவே ஜெயமோ கர்த்தரால் வரும். அதுபோலவே உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் என்ன சொத்து சுகங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் செழிப்பாக ஆனந்தமான சூழ்நிலைகளுக்கு போன்று இருந்தாலும் சரி, இந்த சமாதானத்தை, மெய்யான சமாதானத்தை குடும்பத்திலே கொடுக்கிறவர் இந்த சமாதான அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர்தான் கொடுக்க முடியும். அன்பு இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பாளையத்தில் சமாதானத்தை, சந்தோஷத்தை நிச்சயமாய் கொடுக்க முடியும். அவர் இருக்கிற இடத்தில் நிச்சயமாய் சமாதானம், சந்தோஷம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நன்றாக கவனியுங்கள். உங்களை கெடுக்க, அழிக்க நிற்கிற இந்த எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டுமா? கவனியுங்கள். உபாகமம் 23:14 இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் எங்கே இருக்கிறார்? நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் எங்கே இருக்க முடியும்? கர்த்தர் எங்கே இருப்பார்? நன்றாக கவனியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பாளையத்திற்குள்ளே, உங்கள் வீட்டிற்குள்ளே, உங்கள் தொழில் ஸ்தாபனம் ஊழியத்திற்குள்ளே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. உங்க வீட்டுக்குள்ள ஹால்ல, உங்க வீட்டுக்குள்ள எல்லா அறைகளிலும், உங்கள் ஸ்தாபனத்தின் எல்லா பகுதிகளிலும், உங்கள் தொழிற்சாலையின் எல்லா பகுதிகளிலும் இந்த கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இவருக்கு ஒரு அற்புதமான பெயர் இருக்கிறது. அவர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தெய்வம் மாத்திரமல்ல, சகல உலகத்தின் ராணுவங்களின் தேவன் இவரே. ஒரு வார்த்தையில இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். ஒரே வார்த்தையில் ஒரு தூதனை அனுப்பி, ஒரு தூதன், அவரால் அனுப்பப்பட்ட ஒரே தூதன் ஒரே இரவில் 185,000 பேரை சங்கரித்த செய்திகளை நாம் வாசித்திருக்கிறோம் வேதத்திலே. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை பாதுகாக்க முடியும். அதற்காகவே அவர் உங்கள் இல்லத்திலே இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை, ஐயா, இது ஒரு மகிமையின் நம்பிக்கை. இதை விட்டுவிடாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. பாருங்கள், சங்கீதம் 127:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இன்னைக்கு கர்த்தரை வைக்காம, கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படியாமல், பிள்ளைகளை வளர்த்து, பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு, பிள்ளைகளுக்காக மிகுதியான பண செலவுகளை செய்து, பிள்ளைகளுக்காக இது பிள்ளைகளை காப்பாற்றும், அவருடைய வேலை, படிப்பு, அவர்களுக்காக நான் இதை செய்திருக்கிறேன், அதை செய்திருக்கிறேன், இதையெல்லாம் என் பிள்ளைகளை பாதுகாக்கும் என்று நம்புகிற காரியங்கள், என் குடும்பத்தை இது பாதுகாக்கும், அது பாதுகாக்கும் என்று நம்புகிற காரியங்கள் எல்லாம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் உங்கள் வீட்டை, உங்கள் பிள்ளைகளின் வீட்டை, உங்கள் குடும்பத்தை அவரே கட்டினால், பாருங்கள், அவரே பாதுகாத்தால், ஓ மைட்டி காட், உங்கள் குடும்பம் சந்தோஷம், சமாதானமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும். அது ஆச்சரியம், அதிசயமாயிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல ஒரு நாளிலே நீங்கள் சொல்லுவீர்கள், நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அதிசயமும் அற்புதங்களுமாய் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நடந்தது, நடக்க போவது, நடந்த காரியங்கள், வெற்றி, வேலை எல்லாமே அதிசயம் என்று நீங்கள் சொல்லுகிற நாட்கள் வரும். கர்த்தர் நகரத்தை காவாராகில், ஐயா, கர்த்தர் நகரத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் காவாராகில், காவலாளர் 1000-10,000 பேர் விழித்திருந்தாலும் அது விருதா. எத்தனை பாதுகாப்பு பூட்டு போட்டு வச்சிருந்தாலும் அது விருதா. கர்த்தர்
காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன நடந்திருந்தாலும் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். நடக்க போவதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாய் நடக்கும். நடக்க போவதெல்லாம் உங்களுக்கு மகிமையாய் லைக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, சங்கீதம் 127:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். யாரையா இதை பிடுங்க முடியும்? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? ஐயா, கர்த்தருடைய கையிலே, கரத்திலே, உள்ளம் கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கெடுக்க அழிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தை, ஐயா, கர்த்தர் பட்டா போட்டு பத்திரம் போட்டு உங்களுக்கென்று வாக்குறுதி கொடுத்து தந்த காரியங்களை இன்னொருவன் வந்து பறித்துக் கொள்ள எவனுக்கும் அதிகாரம் இல்லை. நீங்க இடம் கொடுக்காத வரையில் எந்த சத்துருவுக்கும் இடம் இல்லை. சொல்லுங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஐயா, இது அவரால் கிடைத்த பலன், இதை பறிக்க கெடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று உறுதியாய் சொல்லுங்கள். ஆனா நீதிமொழிகள் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், அவர்களும் அவர் குடும்பங்களும் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவது நிச்சயம், ஆனால் நீதிமானுடைய வீடோ நிலைத்திருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளை, உறுதியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஐயா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளும் அடைக்கலம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். அவங்க எங்க இருந்தா என்ன, எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன, ஒருவேளை யாரிடமோ அகப்பட்டிருந்தால் என்ன, அல்லது எங்கோ அவர்கள் தவறி போயிருந்தால் என்ன, எந்த இடத்திலே, அலுவலகத்திலே அல்லது சில வீடுகளிலே, சில பகுதிகளிலே அவர் சிக்கல்களிலே, மீள முடியாத சிக்கல்களிலும் சிறையிருப்புகளிலும் அகப்பட்டது போல் அகப்பட்டு இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நிச்சயமாய் அடைக்கலம் கிடைக்கும் என்கிறார் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். ஐயா, மரண கண்ணிகளே வந்தாலும் தப்ப முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள். சங்கீதம் 27:10 ஆதலினால் தாவீது இப்படியாக சொல்கிறார், ஐயா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், நீங்களும் நானும் சொல்ல முடியும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, என் தகப்பனும் தாயும் எனக்கு உதவி செய்ய முடியாமல் போனாலும் சரி, அவர்களால் எனக்கு சகாயம் செய்ய முடியாமல் போனாலும் சரி, ஒருவேளை யாருமே எனக்கு சகாயம் செய்ய முடியாமல் என் தகப்பனும் தாயும் கூட என்னை கைவிட்டாலும் சரி, என் கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் சேர்த்துக் கொள்ளுவார் என்று அறிக்கையிடுங்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் அப்படியாய் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், அப்பொழுது நீங்களும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். எந்த பிரச்சனைகளோ, எந்த ஆபத்துகளோ, எந்த உபத்திரவங்களோ உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஐயா, சிங்கம் போல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல இந்த சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று சொல்லி, உண்டு என்று கண்டு, இந்த குறுகிய காலத்திலே அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் கர்ச்சிக்கிற சிங்கம் போலும் சுற்றி வந்தாலும் என்ன, இந்த கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது, ஐயா, இந்த ஜெய கிறிஸ்து உங்களோடு இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். உங்கள் குடும்பத்தை, குடும்ப உறவுகளை சீரழிக்க நினைக்கிற எல்லா சதி துரோகங்களையும் முறியடிக்கும் சர்வ சக்தனாய், ஐயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாய், இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக புறப்படுவார். உங்கள் பிள்ளைகளை விடுவிக்க, உங்களை மீட்டெடுக்க நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் புறப்படுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வார். எங்கே அவர்கள் அகப்பட்டுக் கொண்டு, எங்கே அவர்கள் வெட்ககரமாய் நடத்தப்படுகிறார்களோ, எங்கே அடிமைகள் போன்று நடத்தப்படுகிறார்களோ, எங்கே இவர்கள் பல்வேறு துக்கங்களிலும் சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ, ஒருவேளை குடிகார கணவன், தாறுமாறாய் சொல்லுகிற கணவன், ஒருவேளை உங்கள் பிள்ளையை தாறுமாறாய் நடத்துகிற ஒரு கணவன், உங்கள் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிற வீட்டார், ஒருவேளை இவர்கள் மத்தியிலே கர்த்தர் இறங்குவார். நன்றி தகப்பனே, அவர் இறங்குவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், மனம் திரும்பாதவர்களை மனம் திரும்பும்படி நடத்துவார். பாருங்க, எல்லா பொல்லாத அவர்களை
இயக்குகிற, அவர்களை குடிவெறியின் ஆவி, விபச்சார ஆவிகளை, ஒருவேளை உங்கள் வீட்டாரை இயக்குகிற எந்த கோபத்தின் ஆவி, பொறாமையின், பிட்டர்னஸின் ஆவி, கசப்பின் ஆவி எல்லாம் அவர் இறங்கி வரும் பொழுது எல்லா ஆவிகளும் துஷ்ட வல்லமைகளும் சங்கரிக்கப்படும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஜெயிக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் இந்த ஜீவனுள்ள தேவனோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றி இந்த அதிகாலை ஜெப வேளையிலும் இரவு ஜெப வேளையிலும் தவறாமல் இரவிலும் அதிகாலையிலும் ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் நிற்க இந்த உலகத்திலே ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு சக்திக்கும், ஒரு வல்லமைக்கும், ஒரு பிரச்சனைக்கும், ஒரு போராட்டத்திற்கும், உபத்திரவத்திற்கும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் நிற்பதற்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சேனையின் அதிபதியாய், சேனாதிபதியாய், சர்வலோகத்தின் ராஜாவாய் அவரே உங்களோடு இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, பரிசுத்த பர்வதத்தில் வந்திருக்கிற இந்த ஜெப வேளையிலே உங்களுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகள் கையின் பிரயாசங்களுக்காக, ஐயா, அவர்கள் சரீரத்திலே படுகிற பல்வேறு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்களுக்காக, குடும்பத்திலே வருகிற பல்வேறு சீரழிவின் சக்திகளுக்காக, இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் ஏற்படுகிற எல்லா சதி துரோகங்களுக்காகவும் அதை முறியடிக்கும் வண்ணமாய் ஐயா உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே என் தேவமே, என் சகோதரிகளுக்காக இறங்கும்படியாய், அவர்கள் பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய், mighty God with your holy power, ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலே நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே யுத்த சேனாதிபதியாய், ஆமென், யுத்தம் செய்யும்படியாய், இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இவர்களுக்கு முன்பாக, இவர்களுடைய காரியங்களுக்கு முன்பாக, குடும்ப வாழ்க்கைக்கு முன்பாக, எல்லா உபத்திரவங்களுக்கு முன்பாக கர்த்தர் போலார் நீர் சேனாதிபதியாய் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட, எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட அரண்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் அதிகாரத்தோடும் ஆணவத்தோடும் கொக்கரிக்கிற எல்லா சத்துரு கூட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்பட்டு போவதாக. இதை இவர்கள் காணும்படியாய், இவர்கள் பிள்ளைகள் காணும்படியாய், அவர்கள் சிறைப்பட்டு போகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க மகிமையின் கரம் இறங்கி வரட்டும் ராஜா. தேவ மகிமை இறங்கி வரட்டும். Lord, in the mighty and holy name of Jesus, அற்புதங்களின் ஆண்டவர் இவர்களுக்காக இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், Lord, இன்றே ஒரு அனுகூலமான அடையாளம் தோன்றும்படியாய் கர்த்தராகிய ஆண்டவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திரம், பெல்லி சூனியம், எல்லா விதமான நம்பிக்கை துரோகங்கள், எல்லா விதமான தகராறுகள், சதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெட்ட வெளிச்சமாகட்டும். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு செய்த எல்லா சதி சற்பனைகளும், எல்லா சத்துருவின் எல்லா திட்டங்களும், செயல்பாடுகளும், ஆலோசனைகளும், அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை, தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டு அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை, புத்திமதிகளை எல்லாம் அவமாகி போகும்படி, பைத்தியமாய் போகும்படி செய்த என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா தந்திரங்களையும், சதிகளையும், எல்லா விரோதங்களையும், எல்லா விதமான சூனியங்களையும் அவைகள் அவமாய் போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். இப்பொழுதே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இவர்களுக்காய் இறங்கி வருவதாக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பொருளாதார தடைகளும் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், ஐயா குடும்ப உபத்திரவங்கள் மாறட்டும், சரீரத்திலே வியாதிப்பட்டிருக்கிறவர்கள், குடும்பத்திலே வியாதிப்பட்டிருக்கிறவருடைய வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுகம், விடுதலை, ஆரோக்கியம், ரட்சிப்பு உண்டாகட்டும். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், சுகமடைவீர்கள், விடுதலை அடைவீர்கள். எல்லா சிக்கல் சிரமங்களிலும் இருந்து விடுபட்டு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழுவீர்கள். அதை மாற்றமே இல்லை. அப்பா, உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இப்பொழுதே பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்காக செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். அவர் உங்கள் குடும்பத்திலே உலாவுகிற கர்த்தர், உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். அவரே உங்கள் வீட்டை, குடும்பத்தை கட்டுவார்.
அல்லேலூயா. உங்கள் வீட்டை, குடும்பத்தை, நகரத்தை அவர் காக்கும் பொழுது யாவரும் தடுக்க முடியாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, மறுபடியுமாக நீங்கள் இந்த வீடியோவை நிச்சயமாய் அநேகருக்கு அனுப்புகிற, அநேக குரூப்புகளில் ஷேர் பண்ற, அநேகருக்கு நீங்க அனுப்புகிற, ஷேர் பண்ணுகிற இந்த வீடியோவை, இந்த செய்தி ஜபத்தை அனுப்புகிற உங்கள் கரங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாய், உங்கள் கையின் பிரயாசங்களில் எல்லாம் ஆசீர்வாதம் நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஏன்னா கர்த்தர் நம்ம அநேக காரியங்களை சொல்லுகிறோம். அவருக்காக நம் கரங்களை யூஸ் பண்ணி அநேக காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய், கவனமாய், சரியான நேரத்தில் தக்கபடி செய்து முடிப்பார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.